இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்பொழுதே போய் அந்த நந்தினி தலையை சீவி விட்டு அந்த மூக்குத்தியை கொண்டு வந்து அம்மனுக்கு அணிவிக்கிறேன். அரசே, ஆத்திரப்படாதீர்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்கள். என்னை தடுக்காதே தேவி. நடந்திருப்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அது தெய்வ குற்றம் மட்டுமல்ல, அது ஒரு ராஜ துரோகம். அரசே, நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் குற்றம் இழைத்திருப்பது ஒரு பெண். குற்றத்தில் ஆண் பெண் என்ற பேதம் பார்க்கக்கூடாது தேவி. யார் செய்திருந்தாலும் குற்றம் குற்றமே. நான் தவறு செய்து விட்டேன். நந்தினியை இங்கு அழைத்து வந்து தவறு செய்து விட்டேன். அதற்காக என்னை மன்னித்து விடு தேவி. ஐயோ மகாராஜா, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பதா? வேண்டாம். நந்தினிக்கு இந்த அளவுக்கு தைரியம் வருவதற்கு நான் தான் காரணம். நாம் அம்மனுக்கு அணிவித்த மூக்குத்தியை எப்பொழுது அவள் திருடிச் சென்றாளோ அக்கணமே அவள் உயிர் வாழ தகுதியற்றவளாகிவிட்டாள். அரசே, சற்று பொறுமையாக இருங்கள். அம்மன் மூக்குத்தியை திருடிச் சென்றது தப்புதான். அதற்காக ஒரு உயிரை பறிக்க வேண்டுமா? தண்டனைகள் கடுமையாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும் தேவி. இது சாதாரண திருட்டு என்றால் கையை வெட்டலாம். ஆனால் இது தெய்வ குற்றம் மட்டுமல்ல, இது ஒரு ராஜ துரோகம். இதற்கு அவள் தலை கொய்யப்பட வேண்டும். ஐயனே, அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். நந்தினி எப்பொழுது அம்மன் மூக்குத்தியை திருடிச் சென்றாலோ அவளுக்கு மன்னிப்பே கிடையாது. அவளது தலை சீவப்பட வேண்டும். என்னை யார் தடுத்தாலும் விடமாட்டேன். என்னை தடுக்காத தேவி. ஐயனே, எப்பொழுதும் இந்த மூக்குத்தி மேல் மட்டும் நீ ஆசைப்படவே கூடாது என்று நான் சொன்னேன் அல்லவா? உங்கள் எண்ணம் போல் நடந்து கொள்வேன் என்று கூறிவிட்டு அப்பொழுது எனக்கு வாக்கு கொடுத்துவிட்டு இப்பொழுது அம்மனுக்கு அணிவித்த மூக்குத்தியை திருடி கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் என்ன தைரியம் இருந்தால் என் முன்னே அதை அணிந்து கொண்டு வந்து நிற்பாய். நான் தான் அப்பொழுதே சொன்னேனே அரசே, பொன்னும் நகையும் பட்டு புடவைகளையும் எந்த பொண்ணும் விட்டு கொடுக்க மாட்டாள் என்று. இந்த மூக்குத்தி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதை எனக்கே கொடுத்து விடுங்கள், அம்மனுக்கு வேறு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று உங்களிடம் சொன்னேனே. அதை நீங்கள் கேட்கவில்லை. இப்போதும் ஒன்றுமாகவில்லை அரசே. நீங்கள் அம்மனுக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். இதை நானே வைத்துக் கொள்கிறேன். நான் தவறு செய்து விட்டேன் நந்தினி. உன்னை எனது அந்தப்புற ராணியாக வைத்துக் கொண்டது நான் செய்த மாபெரும் தவறு. உன்னை எனது அந்தப்புற ராணியாக வைத்துக் கொண்டது நான் செய்த மாபெரும் தவறு. எனக்கு வாரிசு வேண்டும் என்பதற்காக நானும் அரசி செண்பகவல்லி தேவியும் வேண்டிக் கொண்டு அம்மனுக்கு அணிவித்த மூக்குத்தி என்று உனக்கு தெரிந்தும் என்ன தைரியம் இருந்தால் அம்மனிடமிருந்து நீ மூக்குத்தியை திருடி இருப்பாய். அம்மனுக்கு சொந்தமான இந்த மூக்குத்தியை மரியாதையாய் கழட்டி கொடுத்து விடு. முடியாது. இந்த மூக்குத்தியை நான் தர மாட்டேன். இந்த மூக்குத்தியை அணிந்த பிறகுதான் எனக்குள் ஏதோ ஒரு சக்தி உருவானது போல் தோன்றுகிறது. அதனால் நான் இதை திருப்பி தரமாட்டேன். அடம் பிடிக்காதே நந்தினி. உன் தலையை கொய்து மூக்குத்தியை எடுத்து போகதான் நான் இங்கு வந்தேன். இப்பொழுது உன்னை மன்னித்து உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன். மூக்குத்தியை கழற்றி கொடுத்து விட்டு உடனே இங்கிருந்து போய்விடு. நான் என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர இந்த மூக்குத்தியை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். நந்தினி, நீ என் கோபத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துகிறாய். என் பொறுமையை சோதிக்காதே. மூக்குத்தியை திருப்பி கொடுத்து விடு. முடியாது. இது எனக்கு தான் சொந்தம். நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். உன்னிடமிருந்து மூக்குத்தியை வாங்காமல் இங்க இருந்து போக மாட்டேன். குடு மூக்குத்தியை. முடியாது. குடு. கொடுத்து விடு நந்தினி. தர மாட்டேன். நந்தினி, ரொம்ப பசிக்குதே. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? கீழே என்னமோ இருக்கே. ஐயோ, யாரோ நம்மள பொறி வச்சு புடிச்சிருக்காங்க. யாருன்னு தெரியலையே.
என்ன புடிச்சு அடைச்சு கொண்டு போறது யாருன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த நாகஜோதியோட ஆளா இருக்குமோ? இந்த ஆள் யாரு? நம்மளை எங்க கொண்டு போறானே தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஐயா, வாங்க வாங்க வாங்க. நான் வாங்குறதுக்காக வரல, விற்க வந்திருக்கேன். நீங்க எப்பவும் அதுக்கு தானே வருவீங்க. கடைக்கு வர்றவங்கள வாங்கன்னு சொல்றது தானே வழக்கம். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆமா, கிளி எங்க பிடிச்சிங்க? அடப்பாவி, என்ன விக்கிறதுக்காக தான் புடிச்சிட்டு வந்திருக்கானா? நம்ம என்ன பண்றது? நான் என்ன புதுசாவா உங்க கடைக்கு வந்திருக்கேன்? எங்க புடிச்சானெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எப்பவும் வந்து விற்கிறதானே. ஆமா, இப்ப கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? ஆஹா, நீங்க போய் பிடிச்சு பாருங்க, அப்ப தெரியும் கஷ்டம். எப்பவும் கொடுக்கறத கொடுங்க, ஆனா குறைச்செல்லாம் வாங்க முடியாது. ஆ, சரி, நான் வரேன். சரி வாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நல்ல வேளை இவன் அந்த நாகஜோதி ஆள் கிடையாது. இந்த கடையில இருந்தும் இந்த கூண்டுல இருந்தும் எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணும். ஆனா கூண்டு பூட்டி இருக்கே. நம சிவாய. துர்கா, உன் வலது கையை நீட்டுமா. இது வேறயா? அம்மனோட சக்தியான இந்த கயிறு உன்னை பாதுகாக்கும். தைரியமா நீ போயிட்டு வா. வர சாமி. ஓம். ஐயோ, துர்கா கோலமலைக்கு போய் நந்தினி கிட்ட இருந்து மூக்குத்திய எடுத்துக்கிட்டு வந்து அத கோலமலை அம்மனுக்கு அணிவிச்சு புருஷன் உயிர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறாளா? இதெல்லாம் நடக்கும்? ஐயோ, இது வரைக்கும் நாம நடக்காதுன்னு நினைச்சதெல்லாம் கரெக்டா நடந்திருக்குது. அதனால இதுவும் நடக்கும். அதனால நாம இந்த கோலமலை ரகசியத்தை இல்ல இந்த ஆபத்தை உடனே போய் சிஸ்டர் காதல போட்டுற வேண்டியதான். அம்மா, நான் கொஞ்சம் அவசரமா வெளியூர் போகணும். வெளியூர் கிளம்பணுமா? என்ன துர்கா, திடீர்னு வெளியூர் கிளம்பணும்னு சொல்ற? அம்மா, எந்த ஊர் துர்கா? கோலமலை. கோலமலையா? ஆமாம்மா. என்ன திடீர்னு கோலமலைக்கு? அது ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா அவசரமா கிளம்ப வேண்டியதாயிடுச்சுமா. எப்ப கிளம்பணும்? இப்பவே கிளம்ப வேண்டியதுதான். இப்போ போயிட்டு ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். ஏற்கனவே சூர்யா சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டான். அதுக்கே தேவிமா அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப நீயும் ஊருக்கு கிளம்பி போயிட்டா அவளுக்கு நாங்க எப்படி சமாதானம் சொல்ல முடியும்? அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இது ரொம்ப முக்கியமான கேஸ். அவசியம் நான் நேர்ல போயே ஆகணும். அம்மா, நீங்களும் ஹாசினியும் தேவிமாவை பாத்துக்கோங்க. நான் போய் கிளம்ப ரெடி ஆகுறேன். தேவி ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. அவளை நீயே சமாதானப்படுத்திட்டு கிளம்பு. சரிங்கம்மா.